வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மனிதன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படிங்க? நல்லா சூப்பரிங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோச்சாரிய விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் மீன லக்னம். ஸோ மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னால உங்களுக்கு ஜென்ம சனியா வராரு. அதுவும் இல்லாம 12ஆம் இடத்துல ராகு வராரு, 6ஆம் இடத்துல கேது வராரு. ஸோ குரு வந்து கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல வராங்க. ஸோ இது ஒரு கோச்சாரமா பார்க்கும்போது ஒரு நற்பயணம் இருக்கு, ஒரு தீய பலனும் இருக்கு. மே 30ஆம் தேதி வந்து ராகு கேது பயிற்சி மூலியமா அந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறாரு. ஜூன் மாதத்துல இருந்து நம்ம கணக்கு போடுவோம் ஐயா. அப்படி இருக்கும் இந்த பலனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கோச்சாரம் என்பது நம்ம திசாபத்தியை சார்ந்தது. அதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம். அதனால எல்லா கிரகமும் எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கூடாது. குரு வந்து நல்லது பண்ணுவார், சனி வந்து கெடுத்துருவார், ராகு கெடுத்துருவார், இப்படி எடுக்கிறத விட்டுட்டு பாவம் ரீதியாக என்ன பாவத்தை என்ன கிரகம் இயக்குதுங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா ஜோதிடம் எளிதாக போயிடும். இப்போ லக்னத்தில் சனி அப்படிங்கிறது வந்து 1ஆம் இடத்துல சனின்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து ராசி பலன் கேட்டு கேட்டு நமக்கு லக்ன சனி, லக்ன ராகு, ஜென்ம ராகு, ஜென்ம குரு இப்படியெல்லாம் பேசி இருக்கிறத விட சனியினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ அங்கே சனி வரும் பொழுது பலம் பெறுகிறார். அவ்வளோதான் விஷயம். இப்போ மீன லக்னத்துக்கு சனி நல்லவரா கெட்டவரா? சனி நல்லவர். ஏனென்றால் அவர் சிந்தனையை கொடுக்குறவரே சனி தான். ஒருத்தருக்கு அப்பீரன்ஸை கொடுக்குறவர், அவருடைய சுபாவம் ஆட்டிடியூடை கொடுக்குறவர் சனி தான். 5ஆம் இடத்துல பூசமாக இருக்கார், 9ஆம் இடத்துல அனுசமாக இருக்கார். இவங்களுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி, பூர்வீகம், தந்தை, பாட்டன், குழந்தை எல்லாமே சனியோட லிங்க் தான். அப்படி இருக்கும்போது சனி வந்து ஒரு தெய்வ அனுகிரகம் கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம் மீனத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் எப்படி எடுத்திருக்கோம், லாபாதிபதி, விரையாதிபதி இப்படியெல்லாம் எடுத்துட்டு நம்ம பயந்துக்கிறோம். அது மாதிரி எடுக்காமல் சிம்பிளாக சனி நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ நமக்கு நிதானமாக யோசிக்கக்கூடிய, பக்குவமாக யோசிக்கக்கூடிய, நல்ல உறவுகளை புதுப்பித்து வாழக்கூடிய தகுதியை கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் பயமே இல்லை. இதை நீங்கள் ஜென்மம்னு சொல்லி அந்த ஜென்மம் வந்து பாதிப்புன்னு சொல்லி எடுக்கிறத மறந்துடுங்க. அப்போ உறவுகளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறதே சனி தான். இப்போ திருமணமாகாத விஷயத்துக்கும், குழந்தை பேருக்கும், ஒரு குலதெய்வ குற்ற நிவர்த்திகளுக்கும், அல்லது கோயில் காரியங்களுக்கும், அல்லது ட்ரஸ்ட் மாதிரி ஒரு மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்லது பண்ணும். சனியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ குருவினுடைய நட்சத்திரம் வெறும் ஒரு பாதம் மட்டும் பூரட்டாதி மீனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் புதன் மாதக்கோள் இருந்தாலும் புதன் யாரு? இந்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர். அவருடைய நட்சத்திரம் 1, 5, 9 தான் இருக்கு. இந்த 4ஆம் வீடு 7ஆம் வீடுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமாவும் 6ஆம் இடமாவும் மாறுது. இவரு காலச்சக்கரத்துக்கு மீன லக்னக்காரங்கள் 12ஆம் வீட்டுக்கு உடையவர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இடமாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாது. இந்த சனி புதன் நட்சத்திரத்துல போகும்போது கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களோ அல்லது டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கவங்களுக்கோ இடமாற்றங்களை செய்வார். ஆனால் அது பாசிட்டிவாக தான் இருக்கும், நல்லதாக தான் இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம 4, 8, 12 மீனத்துக்கு ஆகாது. 4ஆம் இடம் மிதுனம், 8ஆம் இடம் துலாம், 12ஆம் இடம் கும்பம். இந்த காற்று ராசிகள் மீனத்துக்கு ஆகாது. இப்போ இந்த 2 இடத்துல 2 கிரகம் உட்கார்ந்துருக்கு. 4ல் குரு உட்கார்ந்துருக்கு, 12ல் ராகு உட்கார்ந்துருக்கு. இதில் சார பரிவர்த்தனை வேற. ராகு நட்சத்திரத்தில் குரு போவார், குரு நட்சத்திரத்தில் ராகு போவார். இந்த 4, 12ங்கிறது வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ண வைப்பார். ஆனால் டயர்ட் ஆக்கிடுவார். பெருசாக முன்னேற்றம் இல்லை, நமக்கு சலிப்பு தட்டி போயிடும் வேலை செய்கிறவங்களுக்கு. இதே தொழில் செய்கிறவங்களா இருந்தால் பணம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ ரிட்டர்ன்ஸே காணோம். மூலதனம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மூலதனம் என்பது 12ஆம் இடம், விரைய செலவுங்கிறதும் 12ஆம் இடம். ஆனால் அந்த 12ஆம் இடம் சம்பவம் நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நடக்கிறது லக்னத்துக்கு நல்லது இல்லையே, அது செலவு தான், அதனால இழப்பு தான். அதனால பெரிய பட்ஜெட்டு திட்டங்களை வந்து இப்போ தவிர்க்கணும். இந்த 4, 12ல் குரு திசை புத்தி நடந்தாலும் ராகு திசை புத்தி நடந்தாலும் இவங்க வந்து தவிர்க்கணும். இருக்கிறத மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வந்து பில்டிங்கில் கான்ட்ராக்டராக இருக்கார், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கார், இதெல்லாம் வந்து இப்போ ரெகுலராக ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்காரு. அது பாட்டுக்கு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா 7ஆம் வீடு கணவன் மனைவி உறவு, 5ஆம் வீடு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கெல்லாம் நெகட்டிவா இருக்காரு 12ஆம் வீடுங்கிறது. அதனால அகம் சார்ந்த கேள்விகளுக்கு இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அது சரியான முறையில் இல்லைன்னு பார்த்துக்கணும். அதை புத்திகளை பார்த்து, புத்திகளில் வந்து இப்போ சனி புத்தி வரும்போதோ அல்லது புதன் புத்தி வரும்போதோ சுக்கிர புத்தி வரும்போதோ நல்லது நடக்கும். அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். வேலைக்காக இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த காலகட்டத்தில் மாறலான்னு இருக்கேன், இந்த காலத்தில் இது பண்ணலாமா? மாறினாலும் அதே கேட்டகரி தான் கிடைக்கும், பெருசா உயர்வு கிடைக்காது, சம்பள உயர்வும் பெருசா வராது. ஆனா வேலைக்கு சில பேர் மாறி போவாங்க, போனாலும் அதே ஃபீலிங் தான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் 4லயே இருக்கு, 12ஆம் இடம் 12லயே இருக்கு. 12ஆம் இடம் என்பது அடுத்த வேலைன்னு அர்த்தம். இப்போ ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில ஜாயின் பண்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு 2வது தொழில், ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தது வந்து 2வது தொழில் போறதுன்னு அர்த்தம். அதுல போனாலும் முன்னேற்றமா இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து 10ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுத ஒழிய அதுல வந்து ஆஸ் இட் இஸ் இயங்க வைக்குது, பெருசா இறக்கவும் செய்யாது, பெருசா ஏற்றமும் இருக்காது. அதனால இப்ப இவங்க வந்து இருக்கிற இடத்துலயே இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலை வந்து எந்த காலத்திலையும் இவங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலத்துல கெடுக்கவே கெடுக்காது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு, லக்னாதிபதி, 10ஆம் அதிபதியும் அவரே. 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கறனால இவருக்கு மதிப்பு கௌரவம் குறையாது, பெரிய இன்கிரிமெண்ட் பெரிய ப்ரமோஷனை எதிர்பார்க்காம போய்க்கிறது நல்லது. தொழில் பண்றவங்க, சுய தொழில் பண்றவங்க இந்த பார்ட்னர்ஷிப் டீடுக்குள்ள வரலாமா? பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். இப்ப ராகு திசையோ குரு திசையோ நடக்கிறவங்களுக்கு அது சரி வராது, சனி திசை நடக்கிறவங்களுக்கு சரியா வரும். ஆனா சனி திசை நடக்கிறவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் போடுறதுனால உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்காது. இப்ப மூளை உழைப்பு சார்ந்ததுக்கு நல்லா இருக்கும், பொருள் போட்டு பொருள் பண்றதுல வந்து அவ்வளவு சரி, ஏன்னா ஸ்லோவா நடக்கும். சனிங்கிறது ரொம்ப ஸ்லோ. இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறீங்க, ஒரு கன்சல்டிங் பிசினஸ் நடத்துறீங்க, அல்லது ஒரு கலை தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மீடியாவோ அல்லது வந்து ஒரு செய்தி நிறுவனமோ இந்த சம்மந்தப்பட்டதை ஆரம்பிக்கிறீங்கன்னா சனி ஒத்துழைப்பார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொடக்ஷன் பேஸ்டு இதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பு வந்து நமக்கு ராகு கேது நடந்தாங்கன்னா அறவே பண்ணவே கூடாது. 12ஆம் இடம் அப்படின்னா பார்ட்னருக்கு நமக்கு சந்தேக புத்திகள் வருதுன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அந்த அந்த ஒரு நம்பிக்கை இழக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால இப்ப சத்ரு பாவம்னு சொல்லுவோம், 6ல் கேது 12ல் ராகு, ருண ரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம். 12ஆம் இடம் வந்து விரயம், ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டு, மூலதனம், வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணம், வெளி தேசத்தில் போய் மறைந்து வாழுதல், கடன் பிரச்சனையினால கடனை வாங்கி கடன் அடைக்கிறது, இதெல்லாம் ராகு கேது, ராகு திசை கேது திசை அல்லது புத்தி மாறி நடந்தா கூட இதெல்லாம் அனுபவிப்பாங்க. அப்படி அனுபவிட்டு இருக்கும்போது பார்ட்னர் கன்சனுக்கு போகக்கூடாது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமை உழைப்பாளையா இருக்கிறாங்க, அதுக்கான ஊதியம் கிடைக்கலன்னு சொல்றோம். ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஊதியம்லாம் வருமா? இந்த கடின உழைப்பு போடுறேன் ஆனால் பெருசாக சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த பொருளாதார ரீதியாக இந்த காலத்தில் ஏதாவது முயற்சிகள் இருக்கா? அதாவது இப்போ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து நல்ல கிரகங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி அல்லது எந்த திசை நடக்குதோ அந்த திசாநாதர்கள் இருந்தாலும் சரி இவங்களுக்கு தொழில் மேன்மேலும் வளரும். ஏன்னா ஜென்ரலா நம்ம சொல்லிட்டோம், குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அதனால தொழிலுக்கு சான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒருவேளை இவங்களுக்கு 8-12 சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் அது பிரயோஜனம் இல்லை. இப்ப 8ஆம் இடத்துல மீனத்துக்கு ராகுவே இருக்காரு, குருவும் இருக்காங்க, 4, 8, 12ல். அவங்க திசைகள் நடந்தால் அது எதிர்பார்க்க கூடாது, அவங்க அகலப்படுத்தவும் கூடாது. இப்போ 4, 8, 12ங்கிறது என்னன்னா லக்னம் ஏதோ ஒரு வகையில் அவஸ்தைப்படுது, வலிவேதனை அனுபவிக்குது அல்லது கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 8குடைய ராகு 8குடைய குரு இப்படி எடுத்துக்கோங்க. ராகு திசை குரு திசை நடத்துகிறவங்க அது கண்டிப்பாக செய்யாது, எந்த ஒரு முயற்சியும் பலன் இல்லை. பெருசாக வந்து நம்ம தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணவே கூடாது, இருக்கிறது போதும்னு இருந்துக்கணும். இப்போ மூளை உழைப்பு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வேணால் நீங்கள் சொன்னது பொருந்தும். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு டிசைனிங் சென்டர் போட்டிருக்கீங்க, இன்னொரு 10 இடத்துல போடலாம், விரிவுபடுத்திக்கலாம்.
தப்பு கிடையாது. ஏன்னா அது அகம் சார்ந்த தொழில், சனி புதன் சம்பந்தப்பட்ட தொழில், அதுக்கு வந்து நல்லது நடக்கும். ஏன்னா குரு 10 பார்க்குறாரு. அந்த மாதிரி தொழிலில், அகம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்க நல்லா நடக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையெல்லாம் இவங்களுக்கு எப்படி, எந்த மாதிரி அமையும், அது எப்படி இருக்குங்க? இப்போ கடந்த காலத்தில் லக்னத்தில் ராகு இருந்தார், 7ஆம் வீட்டில் கேது இருந்தார். இப்போ இந்த சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்களுக்கு அரசல் புரசலாக அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகி, கருத்து வேறுபாடுகள் டெவலப் ஆகி, இப்போ பார்த்தீங்கன்னா 6-12 ராகு கேது வரும்போது யாருக்கெல்லாம் ராகு கேது திசாபுத்தியில் லைன் ஆகுறாங்களோ பிரேக் ஆகிடும். அதாவது வந்து பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்துருவாங்க. அது வந்து வழக்காகவும் போய் மாறிடும். 6ஆம் இடம் வழக்கு, 12ஆம் இடம் பிரியறது. அப்போ இந்த காலகட்டத்தில் அது ப்ராசஸ் ஆகி அது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதுக்கு முன்னால் வந்து போகலாமா வேணாமான்னு ஆசிலேஷனில் இருந்திருக்கவங்களுக்கெல்லாம் கூட இப்போ அந்த இதுக்கு போயிடுவாங்க, டைவர்ஸ் சாப்டருக்கு போயிடுவாங்க. அதனால் உறவு சார்ந்த வகையில் இந்த மீன லக்னத்துக்கு குருவும் நல்லா இல்லை, ராகு கேதுவும் நல்லா இல்லை, சனி மட்டும் நல்லா இருக்காரு. ஆனால் அந்த சனி வந்து திசா புத்தி நடந்தால் நல்லது பண்ணுவார். இப்போ ராகுவோ குருவோ திசா புத்தியில் இருந்தால் நிச்சயமாக நல்லது பண்ணுவார். இந்த வருடம் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணும். ஆமாம், அதாவது கடன் கொடுக்கறது வாங்கிறதும் அதுவும் பிரச்சனை. வம்பு வழக்கு, விவாகரத்து சம்மந்தப்பட்டது அல்லது வேற வழக்குகள் கூட, பிஸ்னஸ் வழக்குகள் கூட இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு இப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்குது, எல்லாமே அதை இழுத்துக்கிட்டே இருக்கும், ட்ராகிங்காக போயிட்டுருக்கும். சரி, பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல வேலை போகாமல் இருக்கும், அதுதான் பாசிட்டிவ். அப்போ இந்த மீன லக்னத்துக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், கடக லக்னத்துக்கு என்ன சொன்னோம், விருச்சிக லக்னத்துக்கு என்ன சொன்னோம், அந்த அணியில் இவங்க இதில் மீன லக்னம் வந்துடுறாங்க. நீர் ராசிகளுக்கு போகிறான். இந்த 3 குரு பயிற்சி வந்து ஒரு ஆவரேஜ் மார்க்கில் தான் இருக்காங்க, பாஸ் மார்க்கில் இருக்காங்களோ ஒழிய பூஸ்டிங்கில் இல்லை. இருக்கிற இடத்த தக்க வச்சுட்டு இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்த காணல் சந்திக்கலாங்கய்யா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.